register பண்ணிருந்தாங்க. Okay, thank you. So நிறைய 5th grade 4th grade parents registration வந்து நான் பார்த்தேன், which was good. Like ஏன்னா நீங்க okay, so அவங்கெல்லாம் வந்து they want to know about middle school early இல்லைங்களா, so which is nice. பட் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம மே மந்த் பண்ணினோம், ஃபர்ஸ்ட் செஷன். அதுல வந்து எலிமெண்ட்ரி டு மிடில் ஸ்கூல் டிரான்சிஷன் பத்தி பேசியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் அன் எலிமெண்ட்ரி பேரண்ட், இஃப் யூ ஆர் 4th grade 5th grade பேரண்ட், தென் ப்ளீஸ் வாட்ச் அவேர்னஸ் 1 செஷன். அஃப்கோர்ஸ் இது பார்க்கறதும் நல்லதுதான், ஏன்னா anyhow they will be going attending middle school. And if you are in 6th grade 7th grade 8th grade parents and 9th grade parents, உங்க எல்லாருக்கும் தான் இந்த டாபிக், அஃப்கோர்ஸ் 10th grade. அண்ட் இந்த ப்ரெசன்டேஷன்ல என் கூட வந்து ஒரு 4 or 5 சீனியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி they are going to share their experience, their insight about the courses. We have Shreyas from Sentinel. Can you wave hi, Shreyas? And we have Mithun from Plano IST. And we have Shri Vaishnavi from Lebanon Tribe. And we have Shraddha from Lebanon Tribe. And do we have Harish? Okay. So Harish, okay, he is in a tournament. So இவங்கெல்லாம் வந்து they will be sharing their experience. So let me start with my presentation. And உங்களுக்கு meanwhile இதுல ஏதாவது உங்களுக்கு doubts இருந்ததுன்னா, as usual you can put it in the chat. So அதை நம்ம கன்சால்டேட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம கொஞ்சம் so meanwhile of course when the students talk you can ask them directly. அதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனல் எண்ட் ஆஃப் த செஷன்ல கூட நம்ம QA வச்சுக்கலாம் without disturbing the presentation. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய மிடில் ஸ்கூல் பசங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு எந்த ஹை ஸ்கூல் நமக்கு அலாட் ஆயிருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ண ஸ்லைடு தான் இது. ஸோ இல்லை நீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் படி ஃப்ரிஸ்கோ, பிளேனோ, நம்ம நெய்பரிங் ஐஎஸ்டிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் இன் திஸ் லிஸ்ட், லைக் லெட்ஸ் சே நீங்க லூயிஸ்வில் ஐஎஸ்டி ஆர் எனி அதர் ஐஎஸ்டினா நீங்க ஜஸ்ட் உங்க ஐஎஸ்டி போட்டு அட்டண்டன்ஸ் ஜோன் அப்படின்னு போட்டீங்கன்னா யூ வில் கெட் த இன்ஃபர்மேஷன். இப்போ ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி, காப்பல் ஐஎஸ்டிலலாம் அவங்க அழகா அந்த எந்தெந்த கம்யூனிட்டி பிலாங்ஸ் டு விச் ஹை ஸ்கூல்ங்கிற மாதிரியே போட்டிருக்காங்க. இஃப் யூ லிவ் இன் தீஸ் கம்யூனிட்டி தென் யுவர் எலிமெண்ட்ரி வில் பி ஆலன், யுவர் மிடில் வில் பி ஹண்ட் மிடில் ஸ்கூல் அண்ட் ஃப்ரிஸ்கோ ஹை ஸ்கூல், அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹோம்ஸ் ஆர் அபார்ட்மெண்ட்ஸ் மூவிங். அந்த பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம லிஸ்ட் இப்போ நான் இங்க போட்டிருக்கேன் இல்லைங்களா, 42 எலிமெண்ட்ரி ஸ்கூல், 17 மிடில் ஸ்கூல், 11 ஹை ஸ்கூல், இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஓவர்வியூல இருந்து எடுத்தது. இதுல நான் இன்னும் அந்த ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. இப்ப நீங்க ப்ரீ ஸ்கூல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 6 or 7 கவுண்ட் அதிகமாகும். அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் வந்து இந்த 2021ஓட நிலவரம். அகெயின் எவ்ரி இயர் தே ஆர் இன்ட்ரடியூசிங் மிடில் ஸ்கூல், எவ்ரி இயர் தே ஆர் இன்ட்ரடியூசிங் எக்ஸ்பேண்டிங் த ஸ்கூல்ஸ். ஸோ இட் வில் த நம்பர்ஸ் வில் பி கீப் சேஞ்சிங். ஆஸ் ஆஃப் நவ் இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ பிளேனோ இப்போ நம்ம ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டில 9, 10, 11, 12 அதெல்லாம் கம்பைன்டா ஹை ஸ்கூல்னு சொல்றோம். இதை பிளேனோ ஐஎஸ்டில பாத்தீங்கன்னா 9th and 10th are called high school and 11th and 12th are called senior high school. So இந்த பேட்டர்ன், ஐ மீன் இந்த ஸ்ட்ரக்சருமே மாறும் ஐஎஸ்டிக்கு ஐஎஸ்டி. இப்போ நீங்க ஆலன் ஐஎஸ்டில பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ரியில வந்து 1 to 6th grade, kindergarten to 6th grade elementary, 7th and 8th middle, இந்த மாதிரி அவங்க செட்டப் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ நியூ to this area, like நீங்க வேற எங்க இருந்தாலும் மூவ் பண்ணிருக்கீங்க, if you don't know which high school or middle school I will be attending na, you can make use of this slide. And then அடுத்து இமீடியட்டா நம்ம வந்து ஹை ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே ஜிபிஏ, நம்ம ஏன் இப்போ மிடில் ஸ்கூல்ல ஜிபிஏ பத்தி பேசுறோம்னா 8th கிரேட்ல வந்து we have chances to we have opportunities to take high school courses. இப்போ அல்ஜிப்ரா, ஸ்பானிஷ், ஸ்பீச், அந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ் வந்து நம்ம 7th and 8th கிரேட்லயே நம்ம எடுக்கலாம்.
ஸோ நீங்க மிடில் ஸ்கூல்ல நீங்க இதை எடுக்கும்போது இதோட ஜிபிஏ அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண. ஜிபிஏனா என்ன அப்படின்னா கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஸோ நம்ம பசங்க எடுக்கிற ஸ்கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 80, 90 அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இட் வில் பி ரிலேட்டட் வித் கிரேட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செமஸ்டர்ஸ் இப்போ லெட்ஸ் சே 90 வாங்குறேன்னா என்னோட பாயிண்ட் 5.0. அகைன் இந்த ஸ்கேல் இருக்கு, ஐ வில் கம் டு த ஸ்கேல் இன் ஷார்ட். இல்ல 2 ஜிபிஏ இருக்குங்க, வெயிட்டட் ஜிபிஏ, அன்வெயிட்டட் ஜிபிஏன்னு சொல்லுவோம். அன்வெயிட்டட் ஜிபிஏங்கிறது ஆன் ஸ்கேல் ஆஃப் 4. அது வந்து நேஷன் வைடு சேம். ஹோல் யூஎஸ்க்கும் எல்லா நேஷன் என்டையர் நேஷனுக்குமே நம்ம வந்து ஸ்கேல் வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் 4.0ல தான் அவங்க ஜிபிஏ செட் பண்ணியிருக்காங்க. காலேஜ் அட்மிஷன்ஸ் நடக்கும் போதும் அவங்க அன்வெயிட்டட் ஜிபிஏ பார்ப்பாங்க. வெயிட்டட் ஜிபிஏ அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்கேல் மாத்துவாங்க. இப்போ நீங்க ஒரு ஆன் லெவல் கோர்ஸுக்கும் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் பண்றோம், இல்லைன்னா இன்னும் காலேஜ் கோர்ஸ் பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் அது ரிகரா இன்டெப்தா இருக்கனால இன்ஸ்டெட் ஆஃப் 4.0 அந்த ஸ்கேல் வந்து 5.0, 5.5 அந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் சே நான் 90 வந்து ஆன் லெவல்ல வாங்குறேன்னா என்னோட ஸ்கோர் 4.0. இதே இது நான் டூயல் கிரெடிட் இல்லைன்னா அட்வான்ஸ் கோர்ஸ்னா 4.5 அண்ட் இங்க வந்து 5.0 அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நீங்க இந்த ஜிபிஏ கால்குலேஷன் ஆவரேஜ் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா ஸ்கூல்லே வந்து கால்குலேட் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட் போர்ட்டல்ல டிரான்ஸ்கிரிப்ட்ல அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அல்ஜிப்ரா 1 கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்பானிஷ் 1 கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் வில் டேக் கேர் ஆஃப் இட். தே வில் கால்குலேட் அண்ட் தே வில் புட் இட் இன் த ஸ்டூடெண்ட் போர்ட்டல். ஸ்டூடெண்ட் கேன் சி. பட் உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே இப்பதான் அல்ஜிப்ரா இப்பதான் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கு, ஒரு ஃபோர்காஸ்ட் வேணும், நம்ம பசங்க எந்த அளவு வாங்குவாங்க, ஒரு கால்குலேஷன் தெரியணும்னா இங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து பிளேன் ஐஎஸ்டியோட வீடியோ. இதுல வந்து இது ஒரு 8 மினிட் வீடியோ. நீங்க இது அப்புறமா நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க. ரொம்ப அனிமேஷனோட டீட்டெயிலா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் சே ஒரு ஸ்டூடெண்ட் 73, 85, 90 இந்த மாதிரி வாங்குறாங்கன்னா அது கரஸ்பாண்டிங் இந்த பாயிண்டா நம்ம மாத்திட்டு எத்தனை சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட்ஸ்னா டிவைட் பை 7, 8னா டிவைட் பை 8. ஸோ செமஸ்டர் வைஸ் அதை நம்ம இது பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்படிதான் அவங்க ஜிபிஏ வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அ லாட், ஏன்னா ஸ்கூல் வில் டூ இட். பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ ஹவு இட் இஸ் கால்குலேட்டட், திஸ் வீடியோ இஸ் ரியலி குட். ஸோ இதெல்லாம் அந்த லிங்க்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஜிபிஏலே பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்னா இதே இது நெக்ஸ்ட் இயர் இருக்குமானா இல்ல, அதுல கொஞ்சம் சேஞ்சஸோட தான் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபார் த கிளாஸ் ஆஃப் 2021, 2022 இந்த மாதிரி ஸ்கேல் செட்டப் பண்ணிருக்காங்க. ஆன் லெவல் 5.0, டூயல்னா 5.5, 6.0. பட் அதே இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் 2024 அண்ட் பியாண்ட் பாத்தீங்கன்னா இப்போ இங்க டயர் 1, டயர் 2க்கு பாருங்க. ஸோ டயர் 2ல அட்வான்ஸ் கோர்சஸ் வருது. டயர் 2ல அட்வான்ஸ் கோர்ஸோட ஸ்கேல் வந்து 5.5 ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் இங்க வருது, டயர் 1ல வருது, விச் இஸ் 6.0. ஸோ இந்த ஸ்கேல் எல்லாம் மாத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எவ்ரி இயர் வந்து கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு ஒண்ணு நமக்கு ஸ்கூல்ல இருந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பகவத்கீதா மாதிரி இது எவ்ரி இயர் இதை நீங்க நம்ம படிச்சே ஆகணும். சரிங்களா? அது ஒவ்வொரு கேட்டலாகையும் நான் இங்க எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டிக்குரிய கேட்டலாக் எப்படி இருக்கும், பிளேனோ ஐஎஸ்டி அகெயின். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு மிடில் ஸ்கூலுக்குரியதும் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் 7th grade 8th grade பேரண்ட், ஃபர்ஸ்ட் ரீட் த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இங்க போய் என்னென்னு பாருங்க, இதை வாசிங்க. ஜிடிஐஎல்ஏனா என்ன, ரீடிங் லேப்னா என்ன, ஒரு மேத்தோட பாத் எப்படி இருக்கும், ஹை ஸ்கூல் எப்படி போகுது, டீட்டெயில்டா அவங்க எல்லாமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃபில்லிங் யுவர் கோர்ஸ் கார்டு. இது எல்லாம் உங்களுக்கு டிசம்பர்ல, இஃப் யூ ஆர் 6th grade 7th grade 8th grade பேரண்ட், மோஸ்ட்லி டிசம்பர் எண்டு அரௌண்ட் கிறிஸ்மஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க ஃபில் பண்ணி நீங்க செக் போட்டு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். இது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலக்டிவ் கோர்சஸ் என்னென்ன உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்குன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ் இங்க போய் நீங்க பாத்துக்கலாம். இப்ப நான் இது வந்து ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு பிளேனோ ஐஎஸ்டி, எலன் ஐஎஸ்டி நான் கூகுள் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க ஃபர்தரா முதல்ல சொன்ன மாதிரி நீங்க லூயிஸ்ஃபுல் ஐஎஸ்டினா ஜஸ்ட் கூகுள்ல போய் லூயிஸ்ஃபுல் ஐஎஸ்டி கோர்ஸ் கேட்டலாக், அகாடமிக் கோர்ஸ் கேட்டலாக் ஃபார் 2021 இந்த இயர் மென்ஷன் பண்ணீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டட் இது வரும். ஸோ இவங்களும் பிளேனோ ஐஎஸ்டிலையும் உங்களுக்கு 6 and 8 grade கோர்ஸ், 9 and 12 grade கோர்ஸ் இந்த மாதிரி கேட்டலாக்ஸ் எல்லாம் இங்க அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன்
see all இதுல வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த இது வந்து ஒவ்வொன்றும் லெட்ஸ் சே 100 பேஜ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2021 கேட்டலாக் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இதுல வந்து 134 பேஜஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 30 to 40 பேஜஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதை நீங்க படிச்சீங்கனாலே போதும். நம்ம வந்து கவுன்சிலரை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டோம். ஒரு டைம் எடுத்து ஒரு 30-minute பேஜ் புக்கு நீங்க ரீட் பண்ற மாதிரி இதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 30 பேஜஸ்ல யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா. ரிமைனிங் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன கோர்ஸ் அந்த மிடில் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்திருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து சயின்ஸ், அனிமல் சயின்ஸ், ஸோ இதெல்லாம் என்ன, இந்த கோர்ஸ்ல என்ன படிப்போம், இதோட ப்ரீ ரெக்வசிட் என்ன, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம அந்த கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த கேட்டலாக் பார்த்துட்டு ஹை ஸ்கூல் பேரண்டா இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் 8th grade பேரண்ட், இது எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ் ஃபில் பண்ணலாம். இந்த ப்ராஸ்பரோட கேட்டலாக்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்படியே புக்கு மாதிரியே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இட் வாஸ் நைஸ் டு சி. நீங்க அப்படியே புக்கு ரீட் பண்ற மாதிரியே இருந்தது. அழகா இருந்தது இதை பார்க்க. ஸோ எப்பமாவது ரொம்ப போர் அடிக்கும் போது டைம் எங்கேயாவது வெயிட் பண்றீங்க, பசங்க கிளாஸ் பிக்கப்க்கு வெயிட் பண்றீங்க, இஃப் யூ வாண்ட் ரியலி கில் டைம், ஜஸ்ட் டேக் அண்ட் ரீட் திஸ். அண்ட் ஜிபிஏ மட்டும் இல்லைங்க, யூஸ்வலா வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தே ஆல்வேஸ் சே வெல் ரவுண்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு. வெல் ரவுண்டட் ப்ரோக்ராம்னா இட்ஸ் நாட் ஒன்லி மார்க்ஸ், அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எல்லா கிளப்ல நம்ம என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோம், என்ன மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, நம்ம ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ இது எல்லாமே ஓவராலா பார்த்து தான் நமக்கு வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் நடக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஆஃப்டர் ஸ்கூல் கிளப். பிஃபோர் I explain you the electives and other things. நம்ம ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் பத்தி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு வந்து I would like to call Shraddha. She, as I said, Shraddha is a senior in Lebanon Trade. And hello, Shraddha. Hello, good morning. Good morning. Could you share your screen more? Yeah, sure. Okay, thank you. Okay, so as Ms. Kantana said, that there are many organizations that your children can get involved in outside of school. Those are courses that are not offered in your schedule every day. There are many clubs. It differs from every single school, but there are very few that are really common, and those are HOSA, BPA, DECA. These are the 3 clubs that pretty much most of the ISDs offer. But there are also specific requirements that differ within each school. So I'll talk about that. But before that, let me talk about each of the clubs in specific. So HOSA is if your child is interested in the medical field. Let's say they want to pursue a career related to that, then it would be a great idea for them to join HOSA, which is a club that does predominantly focus on the medical field. Usually the purpose of joining this club is to compete. So there are competitive events that you can get involved in. There are different types. Some are individual, some are team-based, some are written exams, some are presentational, some are clinical, some are like specific CPR procedures that you have to perform on people. So you get to pick whichever event you want to compete in. Similar to that, the same process applies for BPA, which is for Business Professionals of America. This is a club that focuses on business, networking, and information technology. So if your child is interested in getting involved in the business sector, finance, IT, all of that, then it would be a good idea for them to join BPA and not HOSA. Or if they want to do two, they could also join DECA, because DECA and BPA are really, really similar because they both focus on the business aspect. And they both offer competitive events. So it depends on what event interests you, and then you can pick whichever club you want to join in. And there are 3 links here for DECA, HOSA, and BPA. Those links will take you to the nationwide website of DECA, HOSA, and BPA. So there will probably be 100 events on there, but not all of them will be offered at your school. So you need to make sure that you go to your specific school's website, find the specific club, and see what events they offer. And then you may have to pick one. And then
There's a really common misconception that I would also like to acknowledge is the difference between DECA and decathlon. People think they're the same thing, but they're not. DECA is a club, decathlon is a class. Decathlon has nothing to do with business. It's a class you take, it's a 1-year course. It serves as an elective credit. It has nothing to do with business, like I said. It's a course that prepares you to take tests. So it has tests in all subjects, so social science, history, speech, interviews, everything. So that is not focused on business at all. It's just a written examination that they will prepare you throughout the year, and then you will take it at the end of the year, and then you will get a ranking based on how many ever questions you got right or wrong. So that's something I would like to mention, because a lot of people think that you have to take the class decathlon to be in DECA, but that's not the case because they're not related. They're completely independent of each other. So why join any of these clubs? I feel like for college applications, like Ms. Constant has said, it's important that you show that you were interested in a lot of other things than just the courses offered at your school. So since these events are independently paced, that means no teacher is going to tell you there's a due date to submit this, this, and this. It's completely independent. You have to work on it outside of school. You have to make time for it. So when you put these in college applications, it shows the admissions officer that you took the initiative to get involved in something that you were motivated by, not by another person. So that's something that's really important. So I would definitely encourage your students to join either or. You don't have to be pursuing a career just to get involved in these. If you feel like it's interesting, or if it's cool enough for you to join, if you like it, if you like the idea, then it would be a great idea to join. So like I said, each of these requirements are different for each of these schools. So there are a lot of things that you may need to make sure of, like at Lebanon Trail High School, to join HOSA, there's a prerequisite. You have to be in medical terminology or the class anatomy and physiology. Only if you take those classes, you're eligible to be in HOSA, but that may not be the case for different schools. So you may have to check with your school specifically. And it is also to be noted that not all schools will offer all of them. Like Lone Star High School, they only have a BPA team. They don't have HOSA, they don't have DECA. So some schools may even not offer it in the first place. So that means you're lacking the ability to get involved, but whatever club they offer, it would be great. It would be a great idea to join, because it isn't your fault that the school doesn't offer that. And there's also usually you may have to travel outside. Let's say you compete, and then you get to a high, say you pass area, you pass district, and you get to state. Then you may have to travel alone without parent supervision, and that will require a specific fee that you will have to pay. Like for Lebanon Trail, where I go, for the club HOSA, we had to pay a $40 fee. So you may have to pay the fee before you can even get into the club. And like I said, for specific information, go to your school, go to the link where there's access to all clubs, and then you can pick whichever club interests you, and then read more details about that and get involved in the club that you feel like is best for you. Thank you. Awesome. Thank you. Thank you, Shraddha. That's nice of you. So as Shraddha said, சில கோர்சஸ்க்கு இப்போ இந்த ஹோசா பிபிஏ இதுக்கெல்லாம் வந்து ப்ரீ ரெக்வசிட் இருக்கு, அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல். ஸோ எல்லா ஸ்கூல்லையும் இதை ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் ஜென்ரலா இப்போ நீங்க ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மெமோரியல் ஹை ஸ்கூலோட கிளப் லிஸ்ட். ஸோ இதுல என்னெல்லாம் கிளப் இருக்கு, எதெல்லாம் நான் கரிக்குலர் கிளப்ஸ் இருக்கு. ஸோ ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் கேம்பஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் ஸ்கூல் கிளப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டு உங்க ஸ்கூல் போட்டு கூகுள் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல நம்ம பசங்களுக்கு என்ன, அகைன் ஸ்ரதா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாங்க, இதுல டீச்சர்ஸோட சப்போர்ட் இருக்காது. Everything has to be done by the student. There will be no one to remind you a due date, submission date. So student has to take the lead and they have to do it. அதுதான் காலேஜஸ் பாக்குறாங்க. How good are your leadership quality, எப்படி இருக்கு, நீ இண்டிவிஜுவலா நீ எப்படி பண்ற, ஒரு ஸ்டூடெண்டோட புஷ் இல்லாம டீச்சரோட புஷ் இல்லாம நம்ம பசங்களா எப்படி அது கிளப் பண்றாங்கிறதான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பசங்களுக்கு நம்ம காமிச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிளப்ஸ் இருக்கு, நீ என்ன ஜாயின் பண்ற, அண்ட் இது அகெயின் இது பூரா நீங்க வந்து அவங்க பசங்களோட சாய்ஸ்ல விட்டுறணும். இப்போ பிளேனோ சீனியர் ஹை ஸ்கூல்ல அங்க டிபேட் கிளப் ரொம்ப ஃபேமஸ் இன் பிளேனோ ஐஎஸ்டி அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ
Mithun, can you share few points on coding club, Mithun? You are in mute, Kana? Hello, can you hear me now? Yes. Okay, so coding is a really big thing here in just the general area for DFW. And I know for a fact that both Frisco ISD and Plano ISD are very involved. And the way this works is, unlike HOSA and BPA, there isn't one solid competition that they go to, but in for coding specifically, there's tons of competitions throughout the year. And what you want to do is look around for the club list that we just saw and see if you can see something called coding club or something computer club. And if you join them or send that teacher an email, she'll give you like an idea of when they meet and what kind of things they do. Things to so all coding clubs here at the area are usually open to everyone. So even if you don't know how to program yet, or you're just taking your first class, or even if you're really advanced, there's a lot of opportunities for everyone. And what's really nice about it is you have a community of students that will help guide you, and it'll be a really good learning experience for you. And as we've mentioned earlier, it'll factor really nicely into your college applications because these competitions and clubs are very important and they're also time consuming. So colleges can see that you're a very well-rounded student and that you've taken the effort. So, Mithun, can you name few competitions? Like what type of competitions we can expect in coding club? So mainly there's two types. We have hackathons and just general coding competitions. Hackathons are where you have 24 or 48 hours or a given time period to create an application, whether it be a website on a certain topic. And those are less common for high schoolers. And the more common one is just coding competitions in general, where sometimes you'll be given a test about a certain language or you'll be given problems to solve through algorithms. And in those, it depends on the competition specifically, but sometimes they'll be like, you have to use the language Java, you can use whatever you want. Some really popular competitions are Lockheed Martin's Code Quest, which is really big in this area. I believe the winning prize for that is an internship at Lockheed Martin, which is amazing. And there's also HP Code Wars, where some of them, yes, you will have to, like, for Code Wars, you have to go to Houston. Thanks to the pandemic, a lot of them are online, so there's a lot more opportunities. But like what was said earlier, you have to be prepared to be able to travel places if you want to participate in certain competitions because they're really all around the state. You have UIL, which is a really big thing in Texas, where it's Yeah. almost for all subjects, but for specifically the computer science, UIL competitions are in Java, and that's for senior high school students in Plano. And I'm not sure what it is for Frisco high school students. So, Mithun, if you like to suggest for what middle schoolers can learn, like because right now they have plenty of time, right? Compared to high school, middle school kids have lots of time. If they can learn any language, like what do you think? From where they can start, For my which will be personal helpful for these competitions. Right. From my personal experience, I would say start with either Python or Java. Python is a much easier language to learn. It's very English-like to beginners. Java is a widely used language, but it's a little bit tough to learn. And if you want to look at like what classes to take in high school, you can look at AP Computer Science Principles, which is a kind of an introductory class. And you can also look at AP Computer Science A, which focuses on Java. And that goes for both Plano and Frisco. There's No, also you on were level. talking about ninth graders, right? I'm talking about eighth graders. Like what can they learn so that it will be helpful for their competition, for this competition? So on Python, your Java. Yeah, so on your own time, you can look up on YouTube. That's how I learned is Python tutorials or how to code in Python, how to code in Java. Okay, There's tons of resources on the internet for you to get started. okay. Nice. Awesome, Mithun. Thanks for your time. So we also have Shreyas, and Shreyas is actively involved in Scout. Hello, Shreyas. Can you please unmute? All right, so hi everyone. Today I'm going to be talking about scouting. And so basically what scouting is it's a program for both boys and girls, contradictory to popular belief.
So the organization that I'm going to be talking about is called Scouts BSA, and it's the majority organization in the United States. And so if you want to join scouting, join Scouts BSA. So Scouts what? Scouts BSA. Okay. So is there any website? Where should I Yeah. can So look at? if you want to join scouting, go to scouting.org. You can share your screen also. I'm on my phone right now. Oh, that's okay. That's okay. So that's SCOUTING.org. Okay. You can put it in chat later. You can put it in the chat later. Sure. So when's the right age to start scouting? So basically how it's divided is that there's Cub Scouts, which is like a foundation of Boy Scouts, and that's for elementary schoolers. But I don't think most of you have children in elementary school. So what you guys are going to be looking at is called, Scouts BSA, which is the organization that I'm in right now. It goes from middle schoolers to high schoolers. So it starts in 6th grade when your children enter middle school. And that would be around like age 11, and it goes all the way up to 17, and you graduate when you're an adult. So basically how scouting works is that you advance ranks by earning badges and ranks. And like I said, so what these ranks mean, it shows that your child is like advancing and learning leadership positions. Because really, that's really important in children, because in the real world, you need to know how to speak. You need to know how to project yourself among people. And so scouting is a really good way of sort of incorporating this into like children's lives, as it teaches them these like speaking skills from a young age. And so the highest badge in scouting is called Eagle. It's called Eagle rank, Eagle Scout. And this is a really like prestigious rank, as like colleges will look at this and show that and they'll know that you've spent a lot of time to getting this rank, because you have to do so many things. You have to advance all the ranks, and you have to do an Eagle project, which contributes to the community. And this is really good for your college applications. And like I said, the benefits of these are that the colleges will know that you put in a lot of effort outside of school, and you're dedicated to a cause that helps your community and makes you a better person. So what's so interesting about camping? So nowadays, I've noticed that a lot of children, they're spending so much time inside the house because of technology, and it's coming into our lives a lot more than it once was. And so they don't get a lot of the outside time that they need. And scouting provides a way for them to go outside in a time where a lot of the times they're just playing games at home or something like that. And so this is why I really think it's important to go and be interactive with nature. And Boy Scouts provides an easy method to do this through these camps and summer camps, which are really fun for your children, and it detaches them from electronics for a bit. What else is there? Okay, the one link where you can look for scouting is scouting.org, and I said that. And now I'm going to be talking about band. So sorry to interrupt. Shreyas, is there something called badges, right? You earn badges when you join Scout. And I heard that if you get an Eagle badge, that looks so good on your college resume application, right? Can you talk about that? What is it? I'm pretty sure I did talk about that, but I can talk about it again if you want. So the Eagle rank, it symbolizes the top of scouting. It's the last rank you get. And the way you achieve this is by going up all the ranks. And in the end, you do an Eagle project, which contributes to your community in some way. And some examples of this would be organizing a book drive for people in need, and something like this that shows the judges that you've done something important. And this badge, it really symbolizes it's really important, it's really prestigious, and colleges will look at this and realize that you have a lot of dedication, you've put in a lot of hard work, and this ultimately looks really good on your college application. Okay, thanks. So you want me to talk about band, right? Yes, band. All right. So with band, what's really important is in high school, you want your children to be part of some sort of community, whatever it is, because it's so much easier to go through high school and have fun when you're not alone. And so band, orchestra, anything will help your children do this.
But I joined band in 6th grade. So, and I've done it ever since. So I'm going to be talking about that. So when you look at how many hours and how much time you need to put into it, you're going to need to put in some time because it's an instrument. You don't just get it like that. It takes a lot of practice and work to perfect it. In high school, how band works is that there's marching band, and this marching band is separated into the show block and something else. And this depends on each of the schools, but the show is basically a competition of marching band that your students will have to spend a lot of time. That's the first thing. They have practices after school almost every day, but almost every day, I'd say 4 out of 5 days a week. But the main thing that they benefit from this is that they're able to make new friends, and they're able to this also looks good on a college application. When you say that you were in the show, it shows that you put in a lot of time to something outside of school. And band is really good extracurricular, as many of you may know. And another part of band in high school is the football games. So what you're going to do is there's going to be football games because, every high school has a football team, and the band will go to these games and perform. This is a less intense way of showing your marching, but it's still a way of showing school spirit and being involved. Okay. And so another thing that many parents may be concerned about is how you're going to balance school and studying with band and these band practices and stuff like that. It does take some dedication. It does take some time management, but it's doable. I've done it. Many people have done it, and you can still get good grades in school and be in band. Awesome, Shreyas. Thanks for your time, Shreyas. Okay, so இப்போ ஏன் நம்ம முதல்ல அவங்கள கொண்டு வந்தோம் ஏன்னா அவங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப பிஸியா இருக்காங்க. 11:30 தான் ஆன்டி, I can spend until 11:30, I can spend until 11:40. After that I have a schedule. So you high schoolers are always more busy. So thanks Shreyas, thanks Mithun, and thanks Shweta. Coming back to our presentation. So இதெல்லாம் என்னன்னா இப்போ பேண்ட் மிடில் ஸ்கூல்ல நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? என்ன ஆயிடும், மிடில் ஸ்கூல்ல பசங்க கேன் பி ஏபிள் டு டூ இட். அவங்க 9th 10th வரும்போது they don't know that they have to put so much effort after school and during weekends. Sometimes Saturday, இப்போ கேம்லாம் சாட்டர்டே நடக்குதுன்னா சாட்டர்டே மத்தியானம் நம்ம கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல விடணும். ஸ்கூல் பஸ் will take them to some other school where the கேம் இஸ் ஹேப்பனிங். 10:10ல நடக்கும், எங்கேயாவது நடக்கும். அவங்க அந்த பிகினிங் ஆஃப் த கேம்ல பேண்ட் வாசிக்கணும், இல்ல மிடில் எண்டு முடிச்சுட்டு தான் அவங்க வரணும். அப்படிங்கும் போது நைட்டு 10 o'clock 11 o'clock ஆயிடும். நேற்று என்னால ஸ்ரேயாஸ்ட பேசவே முடியல, ஏன்னா he came back home at 11 o'clock. ஸோ இது எல்லாம் நீங்க ஹை ஸ்கூல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் மிடில் ஸ்கூல் பேண்ட் அவ்வளோ ரிகரஸா இருக்காது. இதெல்லாம் ஹை ஸ்கூல்ல தான் நடக்கும். என்ன ஆயிடும்னா பசங்க அந்த 3 வருஷம் மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு 9thலயும் சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க, 10th வந்ததும் விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்க மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஃபோக்கஸ் பண்ணணுங்கும் போது அந்த பேண்ட் போயிடும். ஸோ நீங்க இத்தனை வருஷம் போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆகிற மாதிரி தானே. நம்ம நான் 3-4 வருஷம் படிச்சிருக்கோம் சம்திங்னா அது அதோட எண்டு வரை நம்ம போகணும். ஸோ நீங்க மிடில் ஸ்கூல்ல நீங்க பேண்ட் சூஸ் பண்றீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் அன் அவேர்னஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஹை ஸ்கூல். தென் யூ கோ ஃபார் இட். இல்ல நீங்க ஆல்ரெடி பிஸியா இருக்கேன், நான் ரொபோட்டிக்ஸ் சம்திங் நான் பேஷனா இருக்கேன்னா திங்க் அபவுட் பேண்ட். Talk to high school how it's works on, but still middle school la neenga try pannalam, nothing wrong in it. There are many students who do band only 3 years or 4 years and then they drop. So avladha requirement avladha 3 to 4 years da. Adukapra நம்ம again like Shreyas mari passionate kids who love band, who love scouts, they will be definitely able to do it. So அதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பேச வச்சது. யூ ஷுட் நோ அபவுட் பேண்ட் அண்ட் அதர் கிளப் ஆர்கனைசேஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஹை ஸ்கூலோ அதுக்குரிய ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல்லையும் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. மிடில் ஸ்கூல்ல பென்டாத்லான் இருக்கு. இப்போ இவங்க டெக்காத்லான் சொல்றாங்க இல்லைங்களா, இங்க நீங்க பாக்குறீங்கல்ல டெக்காத்லான் ஹாஸ் 10 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, டெக்காத்லான்னா ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு இந்த 10 சப்ஜெக்ட்ஸ் எக்கனாமிக், மேத், ஃபைன் ஆர்ட்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் அவங்க கவர் பண்ணி இதுல ஒரு எக்ஸாம் குவிஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்தி அதுல எந்த டீம் வின் பண்ணுதுங்கிறது தான் அந்த டெக்காத்லான்ங்கிறது. இது மிடில் ஸ்கூல்ல எப்படி நடக்கும்னா பென்டாத்லான்னு சொல்லுவோம். ஸோ அதுல 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மிடில் ஸ்கூல்ல நீங்க பென்டாத்லான் கிளப்ல நம்ம பசங்க இருந்தாங்கன்னா they will have an idea how to survive in decathlon. So you have to explore
மிடில் ஸ்கூல் கிளப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. ஓகே, அடுத்து நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு ஹை ஸ்கூலோட ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம 26 கிரெடிட் அப்படின்னு இருக்கு. கிரெடிட்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்றோம், ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணேன்னா ஐ வில் பி கிவன் 1 கிரெடிட். இப்போ நம்ம 4 வருஷம் 9th இங்கிலீஷ், 10th இங்கிலீஷ், 11th ஒரு இங்கிலீஷ், 12th ஒரு இங்கிலீஷ். ஸோ நான் 4 இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்தேன்னா எனக்கு 4 கிரெடிட். அந்த மாதிரி 4 மேத், 4 சயின்ஸ், 4 சோஷியல் நான் பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 16 சப்ஜெக்ட், மிச்ச 10 எலெக்டிவ்ஸ். ஸோ கண்டிப்பா ஹெல்த் எடுத்திருக்கணும், ஸ்பீச், ஒரு பிஇ, 2 வேர்ல்டு லாங்குவேஜ், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்டோர்ஸ்மெண்ட், அனதர் ஒரு கன்ஃபியூசிங் வேர்டு வந்து என்டோர்ஸ்மெண்ட். என்டோர்ஸ்மெண்ட்ங்கிறது ஒன்றும் பெருசா இல்லைங்க. என்டோர்ஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அ பாத்வே. இப்போ நம்ம வந்து நீங்க ஒரு 12th கிரேடு கிராஜுவேஷன் வாங்குறோம்னா திஸ் என்டோர்ஸ்மெண்ட் இஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. நீங்க இந்த 26 கிரெடிட்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கனாலே you will be eligible for this multidisciplinary endorsement. நீங்க இதை தவிர்த்து நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பிசினஸ் ஸ்கூல்ல தான் நான் போறேன், இல்லைன்னா they have made different endorsements like art and humanities ஒரு endorsement வச்சிருக்காங்க, பிசினஸ்க்கு ஒரு endorsement வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா கண்டென்ட் மாறும். நம்ம எலக்டிவ்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதோட கண்டென்ட் மாறும். So you don't have to worry much about this endorsement. நீங்க இந்த 26 கிரெடிட்ல you will get this multidisciplinary endorsement. So again இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ். நான் என்ன பேசுறேன்னா, if you have to get a high school diploma degree certificate, high school certificate, இந்த இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட். ஸோ இங்கிலீஷ் 1, பயாலஜி, அல்ஜிப்ரா, இந்த கோர்சஸ்லாம் வந்து நம்ம இஓசிங்கிறது எண்ட் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி, ஆனுவல் எக்ஸாம் மாதிரி. நம்ம பிகினிங்ல இருந்து என்ன படிச்சிருக்கோம் எண்டு வர வச்சு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் தான் இங்கிலீஷ் 1, பயாலஜி, அல்ஜிப்ரா அண்ட் இங்கிலீஷ் 2, இதுல மட்டும் தான் யூஓசி நடக்கும். மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, அந்த ஜிபிஏ நம்ம பேசணும் பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 9 வீக்ஸ், செகண்ட் 9 வீக்ஸ், இதுதான் செமஸ்டர் 1ன்னு சொல்லுவோம். அந்த செமஸ்டர் 1னுடைய ஆவரேஜும் செமஸ்டர் 2. ஸோ ஜிபிஏ கால்குலேஷனுக்கு மிச்சம் இது இருக்கும். பட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு ஒரு ஃபைனல் எக்ஸாம் எடுக்கணும். அதுதான் இஓசி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் காமிச்சிருக்கேன். லைக் இது வந்து ஓவராலா நீங்க நோ மேட்டர் எந்த ஐஎஸ்டியா இருந்தாலும், பிளேன் ஐஎஸ்டி, மெக்கினி ஐஎஸ்டி எதுவா இருந்தாலும், இது வந்து ஓவராலா டெக்ஸாஸ்ல நீங்க வந்து 12th கிரேடு நீங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ 4 இங்கிலீஷ், 4 மேத், 4 சயின்ஸ், சோஷியல். ஸோ சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பிஇ கிரெடிட். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி உங்க கோர்ஸ் கேட்டலாக்ல இருக்கும். இல்லைன்னா இவங்க இந்த கார்டு, இந்த கோர்ஸ் செலக்ஷன் கார்டு கொடுக்கும் போதே உங்க ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் வந்து 8th கிரேடு டிசம்பர்லேயே they will be giving you. 9th கிரேட்ல நம்ம என்ன எடுக்க போறோங்கிறதுக்கு 8th கிரேட்லயே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டு பின்னாடியும் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த ஒரு ஒர்க் ஷீட். இது வந்து நான் ஃபிஸ்கோ ஐஎஸ்டியோட பிளான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது நான் பிளேனோ ஐஎஸ்டி பாத்தீங்கன்னா ஓகே, பிளேனோ ஐஎஸ்டியோட ஒர்க் ஷீட்டும் இதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். பிரியா, am I sharing the correct one, பிரியா? Yeah, yes, ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து அந்த 7 இவங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இதுல வந்து 8 பிளாக்கா இருக்கும். ஸோ ஃபிஸ்கோ ஐஎஸ்டில பாத்தீங்கன்னா பீரியட் வந்து 1.5 hours இருக்கும். பிளேனோ ஐஎஸ்டில பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் 45 minutes, ஒரு நாளைக்கு 7 பீரியட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சர் தான் மாறுமே தவிர்த்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இதுவும் உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபிஸ்கோ ஐஎஸ்டி, பிளேனோ ஐஎஸ்டி எல்லாம் சேமா தான் இருக்கும். இப்போ மேத்ல நான் 3rd இயர்ல என்ன படிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலஸ், மல்டிவேரியபிள் கால்குலஸ், இதே தான் நம்மளும் வச்சிருக்கோம், ஃபிஸ்கோ ஐஎஸ்டிலயும் வச்சிருக்கோம். பட் த வே தே ஸ்ட்ரக்சர் இட் டிஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த உங்களோட கோர்ஸ் கேட்டலாக்ல இருக்கும். ஸோ இது இப்போ நான் இது ஃபிஸ்கோ ஐஎஸ்டியோட தான் நான் மாடலா வச்சிருக்கேன். பட் அகைன் ஐம் ஜஸ்ட் கிவிங் a heads up that each ISD இந்த ஒர்க் ஷீட் இந்த நீங்க கோர்ஸ் செலக்ஷன் ஷீட் வில் சேஞ்ச், அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு 8th டிசம்பர்ல கொடுத்துருவாங்க 4 year பிளான். நம்ம வாழ்க்கையில நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான் கூட நம்ம அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த 4 year பிளானுக்கு வந்து நம்ம அவ்வளவு யோசிப்போம். ஸோ இதை வந்து நீங்க 9th கிரேடுக்கு மட்டும் யோசிச்சா போதும், அதுதான் என்னோட பாயிண்ட்.
நீங்க 10th 11th 12th எல்லாம் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு வரி. ஜஸ்ட் நீங்க என்னமோ ஒண்ணு போட்டு ஃபில் இன் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா எவ்ரி ஸ்ப்ரிங் ஒன்ஸ் அகைன் திருப்பி இந்த கோர்ஸ் கார்டு கொடுத்து நம்மளை மாத்த சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச். ஸோ இது மோர் லைக் ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி தான். யூ டோன்ட் ஹேவ் டு டேக் 10th 11th. ஸோ முதல்ல 4 year பிளான்னதுமே நமக்கு டென்ஷன் ஆயிடும். இன்னும் 4 வருஷம் என்ன படிக்க போறோம் என்ன. ஸோ அந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. 9th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10th 11th 12th நம்ம பையன் என்னென்னமோலாம் வந்து சொல்லுவான். ஸோ லெட்ஸ் லீவ் இட் டு ஹிம். அவனோட சாய்ஸுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவன் 9th உள்ள போய் ஹை ஸ்கூல் அட்டன் பண்ண உடனே when he start talking to ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் டீச்சர்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவனுக்கே ஒரு ஐடியா வந்துடும். 10th கிரேட்ல என்னென்ன போடணும்னு அவனே போட்டுடுவான். ஸோ நம்ம கிட்ட கேட்க கூட மாட்டாங்க. ஸோ 9th மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஹெல்ப் தாங்க பண்ணணும். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. தப்பி தவறி கூட ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் எடுக்க வச்சிடாதீங்க. லெட் தம் டிசைட். பட் இதுல நீங்க எப்படி இப்ப நம்ம இங்கிலீஷ் 4 இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி எழுதுவோம்னா யூ கேன் கோ ஃபார் ஆன் லெவல் இங்கிலீஷ் 1 நான் 9th எடுக்கிறேன் 10th எடுக்கிறேன். இல்லைன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ். இது உங்க சாய்ஸ் தான், நீங்க போடுறதுதான். இப்போ நம்ம வந்து இதுல ஜிடி ஹியூமானிட்டிஸ்ங்கிறது என்னன்னா யூ ஷுட் பி இன் ஜிடி ப்ரோக்ராம். மிடில் ஸ்கூல்ல நீங்க ஜிடி ப்ரோக்ராம்ல இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்க எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஎஸ்டிக்கும் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? பிரிஸ்கோ ஐஎஸ்டில ஜிடி ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்டரி கம்பைன்டு. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 2 கிரெடிட்டும் கவர் பண்ற மாதிரி, சோஷியல் கிரெடிட்டும் இங்கிலீஷ் கிரெடிட்டும் கவர் பண்ற மாதிரி. அண்ட் இது வந்து 2 years படிப்பாங்க, 9th and 10th. அதனாலதான் இங்க ஜிடி ஹியூமானிட்டிஸ்ங்கிறது 2 years தான் படிப்பாங்க. 11th நீங்க அமெரிக்கன் ஸ்டடிஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்த கோர்ஸ் செலக்ஷன் நீங்க ஃபில் பண்ணும்போது லெட்ஸ் இங்க நான் இங்கிலீஷ் 1 நான் போடுறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் 1ல நம்ம பையன் நல்லாவே பண்றான், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நான் இங்க அட்வான்ஸ் இங்கிலீஷ் 2 போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம சாய்ஸ் தான். நீங்க அட்வான்ஸ் இங்கிலீஷ் இங்க எடுத்துட்டு 9th போட்டுட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா யூ வில் பி கிவன் லைக் 6 weeks டைம். 6 weeks டைம்ஸ்ல உங்க இங்கிலீஷ் டீச்சரே உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிடுவாங்க. உங்க பையன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் டு ஆன் லெவல். பட் என்னன்னா அந்த 6 weeks டைம் மட்டும் தான், அதுக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு என்ன இருக்கு, அதே மாதிரி மேத்துக்கு. இப்போ நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் எடுக்கிற பசங்க 8th அல்ஜிப்ரா 1 முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க 8th அல்ஜிப்ரா 1 முடிக்கிறாங்கன்னா நீங்க இந்த பாக்ஸ் இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, ஒரு பாக்ஸ் இங்க நீங்க எழுதணும் அல்ஜிப்ரா 1ன்னு. இந்த லெஃப்ட் சைடு இங்க எழுதிட்டு இங்க 9th வந்து ஜாமெட்ரின்னு எழுதணும். ஸோ ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா 2, ப்ரீ கால்க் அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் போகும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அல்ஜிப்ரா 1 in 8th grade you have to put geometry in 9th grade. அதே மாதிரி அல்ஜிப்ரா 2, ப்ரீ கால்க். ஸோ இது 4 அதே. அண்ட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா காமன் பார்த்த மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாரும் பயாலஜி எடுப்பாங்க 9th. 10th கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, 11th பிசிக்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இங்க வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு சயின்ஸ் கோர்சஸ்க்கு. சைக்காலஜி அந்த மாதிரி நம்ம அகைன் அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்ஷன்ல போய் பார்த்தா நமக்கு கிடைக்கும். இப்ப நிறைய கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் 8th வந்து நான் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரியும் பண்றேன், ஏபி பிசிக்ஸும் பண்றேன், ஓவர்லோட் பண்ணுவாங்க. இங்க நீங்க ஓவர்லோட் பண்ணும்போது ஏன்னா தே கெட் டு டூ ஏபி பிசிக்ஸ் 2. ஸோ நிறைய ஏபி கோர்சஸ் பண்ணலாங்கிற ஒரு ஆசையில எடுத்துடுவாங்க. இதுல தான் நம்ம பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். நம்ம பையன் என்ன பண்ணிருப்பான், கோர்ஸ் கேட்டலாம்ல 2 சயின்ஸ் 2 மேத் எல்லாமே கஷ்டமான கோர்சஸா ஏபி கோர்சஸா எடுத்து போட்டுட்டு கடைசியில என்ன ஆகும், நம்ம இயர் ஸ்டார்ட் ஆகி அந்த 6 weeks முடியும் போது வந்து நம்ம முன்னாடி உட்காந்து அழுவாங்க, என்னால முடியவே இல்லை, ஐம் நாட் குட் இன் திஸ், ஐம் நாட் குட் இன் தட், ஐ நீட் பிரைவேட் டியூட்டரிங். வச்சாலும் எங்க டைம் இருக்கு? பிரைவேட் டியூட்டருக்கு ஒரு 1 hour கொடுக்கணுமா? ஸ்கூல் ஹோம் ஒர்க்குக்கே டைம் கிடையாது. இல்ல நீங்க பிரைவேட் டியூட்டர் வச்சு அது. ஸோ இந்த டெசிஷனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவன் பாட்டு 6-7 ஏபி எடுத்து வச்சிருப்பான். தம்பி 6-7 ஏபி எல்லாம் முடியாது, ஷார்ட் பண்ணு 3 போதும். 4 ஏபிங்கிறது இட் லுக்ஸ் குட் ஆன் ரெஸ்யூமே, ஓகே அக்ரி. அதுக்காக எல்லாத்தையும் போயிட்டு அந்த 10th கிரேட்ல டம்ப் பண்ணுங்க. பிரிஸ்கோ ஐஎஸ்டில ஒரு நல்ல விஷயம் வந்து 9th கிரேட்ல they get to do 1 or 2 APs தான். அதுக்கு மேல அவங்களே தரது இல்லை. ஏன்னா let them have a taste of AP. ஏபினா என்னன்னு நான் உங்களுக்கு towards the end நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இட்ஸ் காலேஜ் போர்டு, கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸா இருக்கும். ஸோ சயின்ஸ் அண்ட் அதே மாதிரி சோஷியல்ல நான் சொன்ன மாதிரி ஹியூமன் ஜியாகிரபி, ஹியூமானிட்டிஸ், அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4 பாக்ஸ் போட்டுட்டோம். மெயின் கோர்ஸ் அந்த 16 கவர் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்தனால அதுல இருந்து 1 டிக்கு போட்டு முடிச்சிடலாம். இந்த கடைசி ஒரு 4 பாக்ஸ் 8 பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு அத்தனை சாய்ஸஸ் வச்சிருக்காங்க எலெக்டிவ்ஸ்.
இவ்வளவுதான் இருக்கு, இதுனா இதை தூக்கி ஃபில் இன் பண்ணுனா பண்ணிடலாம். பட் அந்த ஒரு 8க்கு ஒரு 64 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போதுதான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பசங்கிட்ட விட்டுடுங்க, லெட் தம் டூ. ஸோ இது ப்ரீ ரெக்வசிட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கிளாஸ் மஸ்ட் பி டேக்கன் பிஃபோர் அனதர் கிளாஸ். நீங்க ஸ்பானிஷ் 2 நீங்க 10th கிரேட் இல்ல 9th கிரேட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க 8th ஸ்பானிஷ் 1 முடிச்சிருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஸ்பானிஷ் 2 எடுக்கணும். அதே மாதிரி இப்ப மாடலிங் அண்ட் அனிமேஷன் நான் எடுக்கிறேன்னா அதுக்கு ஐ மீன் அனிமேஷன்ங்கிற ஒரு கோர்ஸ் நான் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் 3D மாடலிங் எடுத்திருக்கணும். இதுல வந்து நான் கொஞ்சம் இந்த கோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் நான் டிவேட் ஆறேங்க. இதுக்கு நடுவில் வந்து சிடிஇன்னு இருக்கு, எல்லா ஐஎஸ்டின்னு இருக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சிடிஇ பார்த்தீங்கன்னா கரியர் அண்ட் டெக்னாலஜி சென்டர், கரியர் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இவங்க எலக்டிவ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் ஒரு ஃப்ரிஸ்கோ இதுல என்னன்னா ஒரு கேம்பஸ், இது லெபனான் ட்ரெயில் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. இந்த ஒரு கேம்பஸ்ல தான் இந்த சிடிஇ கோர்சஸ் படிப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது லெட்ஸ் சே நீங்க வந்து மெமோரியலோ இல்லைன்னா லிபர்ட்டி அந்த மாதிரி தள்ளி இருக்கிறீங்கன்னா இட் வில் டேக் 15 minutes ஃபார் யூ டு டிரைவ் டு சிடிஇ. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அஃப்கோர்ஸ் 11th 12th எல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் கொடுப்பாங்க. பட் பசங்க 11th and 12th கார் அவங்களே இண்டிவிஜுவலா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தே கேன் கார் பூல் அண்ட் கம். இல்லைன்னா பேரண்ட்ஸ் ஹஸ் டு டூ இட், அது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ப்ரீ ரெக்வசிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஐடி எலக்டிவ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் 9th நான் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இதை நான் இந்த ப்ரீ ரெக்வசிட் முடிச்சிருந்தா மட்டும்தான் நான் நெட்வொர்க்கிங்னு நான் 10th சூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க 9th இந்த எலக்டிவ் எடுக்காம நான் 10th நெட்வொர்க்கிங் எடுக்கிறேன்னா விட மாட்டாங்க. ஸோ முதல்ல இது முடிச்சிருக்கணும், 9th இது முடிச்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் ஒர்க்கிங் இது சிஸ்கோ இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் 12th யூ கேன் டூ ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இப்ப என்னன்னா வி ஹாவ் டு ஒர்க் பேக்வர்ட்ஸ். அதுதான் சொல்றேன், 12th நம்ம என்ன படிக்கிறோம், என்ன எலக்டிவ் எடுக்க போறோம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து இந்த 16 பாக்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, இங்க இந்த ஃபில் இன் பண்றோம் பாருங்க, இது நீங்க ஒர்க் பேக்வர்ட்ஸ் பின்னாடி இருந்து வரணும். 12th ஃபர்ஸ்ட் நீ என்னெல்லாம் எடுக்க போற, அதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரெக்வசிட் 11th இருக்கு, 10th இருக்கு, 8th இருக்கு. ஸோ இது கேட்கும் போது ஒரு மாதிரி என்னவோ பெரிய ப்ராசஸா தெரியுங்க. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி 9th தான் மேட்டர். 9th மட்டும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து கரெக்டா ஃபில் இன் பண்ணிட்டீங்கன்னா 10th 11th 12th எல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ யூ ஷுட் நோ அபவுட் ப்ரீ ரெக்வசிட், யூ ஷுட் நோ அபவுட் சிடிஇ கோர்சஸ். ஏன்னா இந்த சிடிஇ கோர்சஸ் எல்லாம் ரொம்ப வந்து அந்த கோர்ஸ் கார்டு, இப்போ நீங்க ஜஸ்ட் அந்த கோர்ஸ் செலக்ஷன் கார்டு கொடுப்பாங்க, அதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க இந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட். ஃபைன் ஆர்ட், ஸோ ஃபைன் ஆர்ட்ங்கிறது நீங்க கண்டிப்பா ஒன்று எடுத்தே ஆகணும். ஃபைன் ஆர்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆர்ட் இருக்கு, தியேட்டர் இருக்கு, பேண்டு, காயர், இதுல நான் ஏதாவது ஒண்ணு எடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபைன் ஆர்ட் ரெக்குயர்மெண்ட் எனக்கு கிளிக் ஆயிடும். அதே மாதிரி ஹெல்த் பிஇ எல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாம் 8th எடுத்து முடிச்சிடுறாங்க, இல்ல 8th சம்மர்ல கூட எடுக்கிறாங்க. அண்ட் பிஇ கிளாஸஸ், அத்லெட்டிக் இதெல்லாம் இருக்கு. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் கவர் போத் ஸ்போர்ட் அண்ட் ஆர்ட். அந்த மாதிரி ரெண்டு ரெக்குயர்மெண்ட்டும் கவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எலக்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோர்ஸ் கவர்ஸ் 2 ரெக்குயர்மெண்ட்டுங்கும் போது நம்ம அந்த ஒரு பிளாக் தானே ஃபில் பண்றோம், அப்ப நம்ம இன்னொரு பிளாக் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் லிஸ்டட் இதெல்லாம் பிஸ்கோ ஐஎஸ்டில உள்ளது லிஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஆலன் ஐஎஸ்டி, ப்ராஸ்பர் ஐஎஸ்டினா அந்த கரஸ்பாண்டிங் ஐஎஸ்டி அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, சாரி, அந்த கோர்ஸ் கேட்டலாக்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய லிஸ்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அபவுட் கோர்ஸ் செலக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு 8th கிரேட்ல உங்களுக்கு இது அனுப்புவாங்க. யூ ஹாவ் டு ஃபில் இன் அண்ட் யூ ஹாவ் டு சென்ட் இட் பை ஏப்ரல். டைம் கொடுப்பாங்க டிசம்பர்ல, 8th கிரேட் டிசம்பர்ல கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 months டைம் கொடுப்பாங்க. யூ கேன் டிஸ்கஸ். தயவுசெய்து அந்த கோர்ஸ் கேட்டலாக் ஃபுல்லா வாசிங்க. அந்த சிடிஇ நான் அனுப்பிச்சேன் பாத்தீங்களா, இந்த லிங்க் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல வந்து சில வெர்ச்சுவல் டூர் இருக்கு சிடிஇ அண்ட் சில கோர்ஸ் கைடு வீடியோஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ்னா என்ன, இது எல்லாமே ஒரு 1 minute 2 minute வீடியோ தான். ஸோ நீங்க கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் படிச்சும் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் சி. அதுல வந்து அந்த டீச்சர் மெயின்டெனன்ஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு சொல்லி அந்த டீச்சரே வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ யூ வில் ஹாவ் ஈவன் மோர் கிளியர் ஐடியா.
ஸோ அந்த வெப்சைட்ல அந்த இது கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் கோர்ஸ் செலெக்ஷனுங்க. 16 கோரு 10 எலக்டிவ், அந்த 26 நம்ம கோர்ஸ் செலெக்ஷன் போட்டு கொடுக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் an 8th grade parent ஆர் இஃப் யூ ஆர் an 9th grade parent, செப்டம்பர் அக்டோபர்ல வந்து வர்ற அந்த மீட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி இப்போ செப்டம்பர்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும். அட்வான்ஸ்ட் அகாடமிக் நைட்டுன்னு ஒன்று வைப்பாங்க, இன்டர்நேஷனல் பேச்சுலரேட் நைட் ஐபி அது ஒன்று வைப்பாங்க, இந்த சிடிஇ கரியர் டெக்னிக்கல் எஜுகேஷன் அது ஒரு நாள். இப்ப நான் அந்த ஸ்லைட் எல்லாம் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த ப்ரெசன்டேஷன்ல ஒரு ஸ்லைடு, நம்ம லெபனான் ட்ரைல் கவுன்சிலர்ஸ், நம்ம பிளேனோ கவுன்சிலர்ஸ் போட்ட அந்த ஸ்லைடு தான் இதெல்லாம் நீங்க பாக்குறது. ஸோ நம்ம வந்து ஐபி நைட்டு, அட்வான்ஸ்ட் அகாடமிக் நைட்டு, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கு, ஒரு 3 மீட்டிங் வரும் உங்களுக்கு. அந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து நியூஸ் லெட்டர்ல ஏபி எக்ஸாம்ஸ் பத்தி டூயல் கிரெடிட். ஸோ டூயல் கிரெடிட்டுக்கு மட்டும் ஒரு மீட்டிங் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லெபனான் ட்ரைல் டூயல் கிரெடிட் ஐபிக்கு மட்டும் ஒரு மீட்டிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்க. இப்போ எல்லாமே விர்ச்சுவல்ங்கிறனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. யூ கெட் டு டாக் டு கவுன்சிலர்ஸ் அண்ட் தே வில் கிவ் யூ தி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் எடுத்து போட்டதெல்லாம் போன வருஷம் 2020 ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். 2021க்கு என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறது உங்க கவுன்சிலர்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் ஏபி அப்படிங்கிறது வந்து அக்சிலரேட்டட் ப்ரோக்ராம், சரிங்களா? இது ஆக்சுவலா அட்வான்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம், சாரி அக்சிலரேட்டட் ப்ரோக்ராம், அட்வான்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து காலேஜ் போர்டு. இது எப்படின்னா சில கோர்சஸ் நம்ம ஹை ஸ்கூல் எடுக்கிற கோர்சஸை வந்து காலேஜ் போர்டோட லெவல்ல படிப்போம். இப்போ வந்து கால்குலஸ், இப்போ ஏபி கால்குலஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஹை ஸ்கூல்லே படிக்கலாம். பட் அதோட கண்டென்ட் வந்து காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட கண்டென்ட்டும் நம்ம பசங்க படிக்கிற கண்டென்ட்டும் சேமா இருக்கும். ஸோ இன்னும் டீட்டெயிலா படிப்பாங்க. அண்ட் ஏபி வந்து நம்ம ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. உங்க ஸ்கூல்லே தான் நடக்கும். ஸோ இந்த ஏபி கோர்சஸ் எடுக்கிறதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண வேணாம். பட் அதுக்கு ஒரு எக்ஸாம் எடுக்கணும், ஏபி எக்ஸாம். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு பே $95. நிறைய பேர் வந்து ஏபி கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமலே லைக் அவங்க பிரைவேட்டா படிச்சு இந்த எக்ஸாம் மட்டும் கூட எடுத்து கூட ஏபி இது கிரெடிட் வாங்கிக்கிறாங்க. பட் இதுல என்னன்னா, இந்த ஏபில நம்ம வாங்குற கிரெடிட் எல்லாமே நம்ம ஸ்கூலோட டிரான்ஸ்கிரிப்ட்ங்கிறது நம்ம கோர்ஸ் மார்க் ஷீட், நம்ம ரெக்கார்ட், நம்ம ஸ்கூலோட டிரான்ஸ்கிரிப்ட்ல தான் இந்த ஸ்கோர்லாம் இருக்கும். இப்போ இதுலயே இது உங்களுக்கு டூயல் கிரெடிட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டூயல் கிரெடிட்னா என்னன்னா, அதுவும் ஏபி மாதிரியே தான். யூ கெட் டு டூ காலேஜ் கோர்சஸ் when you are in high school. ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஐஎஸ்டி ஒவ்வொரு காலேஜோட டைப் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பிஸ்கோ ஐஎஸ்டி வந்து காலின் காலேஜ், யூஎன்டி இவங்களோட எல்லாம் டைப் இருக்கு. ஸோ நம்ம காலின் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வந்து இந்த கோர்சஸ் எடுப்பாங்க. நம்ம பசங்க ஹேஸ் டு கோ டு காலின் காலேஜ், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல். சில ஸ்கூலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சிடி சென்டருக்கு வர சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்டருக்கு வந்து யூ கேன் டேக் டூயல் கிரெடிட்ஸ். சில நேரம் காலின் காலேஜ்க்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு ஸ்கூல்லே வந்து ரியல் டைமா அந்த காலேஜோட ஃபீல் கிடைக்கும் when they are in 11th and 12th grade. இதுல என்னன்னா, நம்ம இந்த காலேஜ் கோர்ஸ் பண்றோம் இல்லைங்களா, இது காலேஜ் மார்க் ஷீட்ல இங்க இருக்க பாருங்க. If you pass the class, they may not transfer to college or attend after high school, but college grades are on your college transcript. உங்களோட ரெக்கார்ட்ல அது காலேஜோட சர்டிபிகேட்ல போய் அது உட்காரும். ஸோ அது டூயல் கிரெடிட். அண்ட் இது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் $162 அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு டூயல் கிரெடிட், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஹை ஸ்கூலோட கிரெடிட்டும் காலேஜ் கிரெடிட்டும் மேட்சப் பண்ணி இது வரும். அண்ட் இது இன் டீட்டெயிலா உங்களுக்கு டூயல் கிரெடிட் நைட் அப்படின்னு வச்சே உங்க கவுன்சிலர்ஸ் will explain you. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க அட்டென்ட் பண்ணணும். அண்ட் அனதர் திங் வந்து ஐபி. ஸோ 8th கிரேட்ல வந்து உங்களுக்கு ஐபி பற்றி சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் பேச்சுலரேட், அதுதான் ஐபி. இது என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம படிக்கும்போது நம்ம மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி டிஃப்ரெண்ட் இது வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஊர்ல ஏபி ஐபி. ஏபிங்கிறது அமெரிக்கன் இவங்களோட கரிக்குலம், ஐபிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாண்டோட கரிக்குலம், அங்கதான் ஆரிஜின் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஐபி வந்து வேர்ல்டு வைடா இட்ஸ் ரெகக்னைசபிள். இந்த கரிக்குலம் வந்து ஐபி ஸ்கூல்ஸ் வந்து கனடாலையும் இருக்கு, ஐபி ஸ்கூல்ஸ் இந்தியாலையும் இருக்கு.
ஸோ நம்ம ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம், 10th வரை நான் இங்க படிக்கிறேன், 11th 12th போய் நான் கனடாவில் படிக்க போறேன்னா அங்க ஒரு ஐபி ஸ்கூல் போய் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் என்ன யூஸ் ஐபியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலேஜ் ஐ மீன் 9th and 10th ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. 11th and 12th வந்துதான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ஐபிக்குரிய கோர்சஸ் வரும். அண்ட் இது வந்து எப்படின்னா நீங்க 8th வந்து யூ ஹாவ் டு ஃபில் இன் அப்ளிகேஷன். 8th நவம்பர் ஆர் டிசம்பர்ல ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் ஐபின்னு போடணும். ஸோ அது லாட்ரி தான். ஐபிக்கு வந்து ஃப்ரிஸ்கோ ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கதான் ஐபி நடக்குது. அதே மாதிரி பிளேனோ ஐஎஸ்டில வந்து பிளேனோ வெஸ்ட்னு நினைக்கிறேன், பிளேனோ வெஸ்ட்ல வந்து ஒரு ஐபி ஸ்கூல் இருக்கு. வெஸ்டா ஈஸ்டா வெஸ்ட் தான். பிளேனோ வெஸ்ட்ல வந்து ஒரு ஐபி ஸ்கூல் இருக்கு. பிளேனோல வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, 10 வருஷம் மேலேயே இருக்கு ஐபி ப்ரோக்ராம். ஃப்ரிஸ்கோல வந்து ரொம்ப புதுசு, இன்னும் 2023 தான் ஃபர்ஸ்ட் அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போறாங்க. ஐபி வந்து இப்போ ரீசெண்டா 2 years முன்னாடி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரிஸ்கோ பிஎஸ்டில. ஸோ இந்த ஐபியில படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முதலே சொன்ன மாதிரி காலேஜ் ரெடினஸ். நீங்க 11th 12th ஐபி ப்ரோக்ராம் எடுத்துட்டு காலேஜ் போகும்போது அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம ஸ்கூல்லேயே படிக்கிற பையன் காலேஜ் போன உடனே என்ன ஆகும்னா, யாரும் வந்து அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் எங்கேயும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் காலேஜுங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வி ஹாவ் டு ஸ்டடி, நோ ஒன் வில் பி தேர் டு நோ ஒன் வில் பி சென்டிங் யூ இமெயிலும் டியூ டேட் இது, எக்ஸாம் டேட் இது, இதெல்லாம் நம்மளாம் தான் போய் பார்த்து எக்ஸாம் டேட் பண்ணணும், நம்மளா தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும் காலேஜ்ல. அதுக்கெல்லாம் ரெடி ஆகும். அண்ட் நிறைய ரைட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஐபில. இங்கிலீஷ் ரைட்டிங் ஹேஸ் டு பி ரிலி ஸ்ட்ராங் ஐபி எடுக்கிறோம்னா. அண்ட் ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டில வந்து லாட்ரி தான், லாட் போட்டு தான் எடுப்பாங்க. இப்போ 8th கிரேட்ல நிறைய 8th கிரேடர்ஸ் வில் பி ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதுல லாட்ரி போட்டு நம்ம பேர் நமக்கு செலக்ட் ஆனா யூ ஆர் செலக்டட் ஃபார் ஐபி, டு யூ விஷ் டு கண்டினியூ அப்படின்னு கேட்டு பண்ணுவாங்க. 2 weeks தான் டைம் தருவாங்க. நீங்க 2 weeksல எஸ் அக்ரி போட்டு கொடுத்தணும். இப்ப இதுல என்னன்னா 8th யூ ஹாவ் டு மேக் த டெசிஷன். ஈவன் தோ ஆக்சுவல் ஐபி ஸ்டார்ட்ஸ் இன் 11th and 12th, 9th and 10th வந்துட்டு நான் ஐபி போறேங்கிற இது பண்ண முடியாது. பட் நீங்க ஐபிக்குள்ள போயிட்டு 9th and 10th போயிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஐபி, ஐ வாண்ட் டு கம் பேக் டு மை ஹோம் ஸ்கூல்னா அது பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ உங்களுக்கு அந்த லாட்ல உங்களுக்கு பேர் வந்துருச்சுன்னா கோ ஃபார் இட், இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க அந்த 9th 10th ஆனா அக்செப்ட் பண்றதுல நமக்கு பேரண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா, உங்க ஸ்கூல்ல ஃப்ரிஸ்கோ ஹை ஸ்கூல் சொல்லியிருக்கேன், அதுல இருந்து உங்க வீடு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பாத்துக்கோங்க. ஒரு 15 minutes உங்க டிஸ்டன்ஸ்னா தாராளமா போகணும். ஏன்னா நம்ம தான் பிக்கப் டிராப் பண்ணணும் காலையில. அங்க ஸ்கூல்ல சுத்தி பெரிய டிராபிக் வேற இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கார் பூல் பண்றதுக்கு நல்ல செட்டப் இருக்கணும். காலையில நான் போறேன், சாயந்தரம் யாராவது பிக்கப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க 20-25 minutes டிஸ்டன்ஸ்ல லட்சம் எங்கேயோ தள்ளி அனுமன் கோயில் டெம்பிள் இருக்கீங்க, ஃப்ரிஸ்கோ ஹை ஸ்கூல் வரணும். 20-25 minutes ஒன் வே, பசங்களுக்கு ஒன் வே. நம்ம வந்து 50 minutes காலையில, மத்தியானம் 50 minutesனா லாங் ரன் 4 வருஷத்துக்கு அது நடக்கவே நடக்காது. ஸோ நீங்க ஐபி கிடைக்குதுன்னா மேக் ஷூர் உங்க கம்யூனிட்டியில யாரோ ஒருத்தருக்கு ஐபி கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கார் பூல் பண்றோம், அந்த மாதிரி பண்ணினா ஐபி டெஃபினட்டா. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அதுதான் பேரண்ட்ஸ்க்கு, நம்ம போய் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும். இல்ல லெஸ் தேன் 15 minutesனா தாராளமா நம்ம காலையில போய் விட்டுட்டு காலையில கூட்டிட்டு வரலாம். ஸோ அதர் தேன் தட் ஐபியில வந்து இட்ஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். அதுல எந்த டவுட்டும் இல்லை, காலேஜ் ரெடினஸ் இருக்கு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம ஏபிக்கும் ஐபிக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கு 11th and 12th. ஸோ 9th நான் சொன்ன மாதிரியே சேமா இருக்கும். 9th பாருங்க, இங்கிலீஷ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, பயாலஜி இப்படிதான் இருக்கு. 10th இருந்து பாத்தீங்கன்னா they will start using the word HLSL, இது செகண்டரி லெவல், ஹையர் லெவல், அந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் இது குரூப் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுவாங்க. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து உங்க ஐஎஸ்டி கவுன்சிலர்ஸ் வந்து they will give you இன்னும் எக்ஸாக்டா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஐபி நைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஐபி ஏபி என்ன டிஃபரன்ஸ்னா, ரெண்டுமே ஐ மீன் ஹை ஸ்கூல் கோர்சஸ் தான். இங்க ஏபில வந்து யூ கெட் டு சூஸ். நான் வந்து 11th AP 1 பிசிக்ஸ் பண்றேன், AP பிசிக்ஸ் 1 பண்றேன், நான் 12th AP பிசிக்ஸ் 2 பண்றேன், இல்லைன்னா நான் 10th நான் AP பிசிக்ஸ் 1 பண்றேன், 11th நான் AP பிசிக்ஸ் 2 பண்றேன். நம்மளோட சாய்ஸ், we can mix and match. பட் ஐபில அது நடக்காது. 11th and 12th போது அவங்க ஒரு வேலிட் ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டை வச்சுட்டு நீ இதுதான் 11th படிக்கணும், இதுதான் 12th படிக்கணுங்கிற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம எடுக்கணும்.
ஸோ ஒரு விதத்துல நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீ. ஏன்னா நம்ம டிசைட் பண்ண போறது இல்ல, கவுன்சிலர் தான் அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் முதல்ல நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எம்பசிஸ் ஆன் ரைட்டிங், நிறைய ரைட்டிங் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் ரைட்டிங் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ற பசங்கள்லாம் தே ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ். அதுதான் மெயினா ஐபி. சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, இது நான் பிரிஸ்கோ ஹைஸ்கூல்ல இருந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஐபில வந்து யூ ஹாவ் டு பே ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு $120 அதுவும் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ முதல்ல சொன்ன மாதிரி கோர்ஸ் செலெக்ஷன்ல கொஞ்சம் பசங்க வந்து பார்த்து ஓவர்லோட் பண்ணாம, அவங்க வந்து நிறைய டம்ப் பண்ணாம ஏபி எக்ஸாம்ஸ் கோர்சஸ் எடுக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் அது இவ்வளோ எடுக்காதமா, இது கொஞ்சம் கம்மி பண்ண, நம்ம 11th பார்த்துக்கலாம், 12th, ஏன்னா இல்லை எஸ்ஐடி எஸ்சிடி கோச்சிங் வரும். ஸ்ரேயாஸ் அந்த பாயிண்ட் தான் கொண்டு வந்தான். பேண்ட் இருக்கு, எஸ்ஐடி எஸ்சிடி கோச்சிங்கும் இருக்கு. ஸோ சாட்டர்டே நீங்க எஸ்ஐடி எஸ்சிடி ட்ரைனிங் போனீங்கன்னா திருப்பி பேண்ட் வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர பேண்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ சண்டே எஸ்ஐடி எஸ்சிடி பண்ணுவோம். இப்போ மண்டேக்கு ஒரு ஹோம் ஒர்க் டியூ இருக்கும், அது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நைட் 11 o'clock 12 o'clock உட்காருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும், யோசிச்சு நம்ம ஏபி கோர்ஸ் எடுக்கணும். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு 2-3 ஏபி கோர்ஸ் எடுத்துட்டு டிராப் பண்றதுங்கிறது இட் டஸ் நாட் லுக் குட் இல்லையா? யூ ஆர் லெட்டிங் த college admission people that you tried something challenging and you couldn't do it, so you dropped it. அந்த சென்ஸ் தானே காட்டுது. நிறைய பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எடுத்துட்டு செகண்ட் செமஸ்டர் டிராப் பண்ணிட்டு சம்மர்ல பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நான் இதை ட்ரை பண்ணேன் என்னால முடியல அப்படின்னு தான் சொல்ற மாதிரி அது. ஸோ ஏபி கோர்ஸை செலெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அது மட்டும் பசங்களுக்கு பண்ணிப்போம். ஸோ awesome, 1 hourல முடிச்சுட்டேன். Oh, super, Kanchana. Lot of information. The working backwardலாம் it is very new. Like 11th 12th என்ன பிளான் பண்ணுறோங்கிறது, அதனால தான் இந்த செஷன் மிடில் ஸ்கூல் டு ஹை ஸ்கூல் டிரான்சிஷன் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியும், எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ரொம்ப இதுவாக சொன்னீங்க. ஸோ வில் டேக் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த சேட். எக்ஸ்பிளைன் அபவுட் மணிராஜு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் வாலண்டியர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ், வென் டு ஸ்டார்ட், ஹவு மெனி ஹவர்ஸ் டு வாலண்டியர் அண்ட் இஸ் இட் அட்வான்டேஜஸ்? இதுல வந்து ரெக்குயர்மெண்ட், ஐ மீன் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி வாலண்டியரிங்கிறது, பட் 100 hours ஆஃப் வாலண்டியரிங் வந்து யூஸ்வலா பசங்க எடுத்தாங்கன்னா அதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம். 100 hours ஆஃப் வாலண்டியரிங். கரெக்ட் மித்து? ஃபார் 12th grade. Yeah. Oh, okay, Mithun has replied to. Okay, I didn't know he's Mithun Walasuru. So he's given a detailed explanation in the chat itself. Volunteering activities look good on your college application. Some organizations and clubs like National Honor Society will require you to get a certain amount of volunteer hours. I would recommend find some non-profit to volunteer if you would like to get volunteering hours to put on your college application. Okay, second question is, I notice many senior kids working in restaurants and teaching in training institutes. Any reason or advantages? Kanchana, நான் அப்படியே read பண்ணிடுவா. He has replied here. இங்க Okay. Many senior kids work at restaurants and other places for a stream of income. The second semester of senior year is a lot more free compared to other years of high school. They do this in order to accumulate work experience and can definitely be done if you have time. People also teach and work in training programs and nursing programs to help build domain experience for their career path or for money. Okay, makes sense. Thank you, Mithun. ஸோ இந்த வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து 100 ஹவர்ஸ்ங்கிறது வந்து மேண்டேட்டரி இல்லை. இட்ஸ் நாட் தட் எவ்ரி ஒன் ஹாஸ் டு டேக் 100 ஹவர்ஸ்ங்கிறது. பட் இஃப் யூ டேக் 100 hours, தட்ஸ் அ குட் ஆட் ஆன். உங்க ரெஸ்யூமேல வந்து நீங்க கம்யூனிட்டிக்கு 100 hours நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்கிறத மீன் பண்ணுது. அண்ட் அகைன் 100 ஹவர்ஸ்ங்கிறது நம்ம வந்து இட் ஷுட் நாட் பி ரிலீஜியஸ் ஒன். I mean, it can be religious one. நான் டெம்பிள்ல பண்ணினேன் அது பண்ணினேங்கிறத விட சம்திங் அதர் than that. உங்க ஸ்கூல்ல அகைன் நீங்க வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல போனீங்கன்னா அதுலயே அவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க, லிஸ்டே கொடுத்துருப்பாங்க. ரெட் கிராஸ் இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் அதுலயும் இருக்கு. லைப்ரரிஸ்லாம் எப்போதுமே புக்கு தான். உங்களுக்கு வந்து வாலண்டியர் லைப்ரரி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ லைப்ரரியில வாலண்டியர் பண்ணலாம். ரெட் கிராஸ் அந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் இங்கேயும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தேடி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம எம்டிஎஸ்லேயே நம்ம வந்து யூத் கமிட்டி வச்சிருக்கோம். பிரியா சுதாகர் அது ரொம்ப நல்லா அழகாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. யூத் கமிட்டி நீங்க உங்க பசங்க வந்து யூத் கமிட்டியில மெம்பர் ஆகலாம். ஸோ யூ கேன் கான்ட்ரிபியூட் டு அவர் கம்யூனிட்டி டு. நாங்களும் வாலண்டியர் ஹவர்ஸ் தருவோம். Pravina has a question.
ஆமா. சோ இப்போ சொல்லும்போது 12th கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் லோட் சொல்றாங்க இல்லையா? எப்படி 12th வந்துட்டு லெஸ்ஸர் லோடா இருக்கும்? ஏன்னா நம்ம எஸ்சிடி ஏசிடி வந்து யூஸ்வலா என்னன்னா 11th இருந்தே வி கேன் ஸ்டார்ட் டேக்கிங் எஸ்ஐடி ஏசிடி. ஸோ 2-3 தடவை நம்ம எடுக்கலாம் எஸ்ஐடி ஏசிடி. எப்போ நம்ம கோர்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோமோ, சரி நான் இந்த ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 1400 ஸ்கோர் வருது, சரி நான் இன்னொரு அட்டெம்ப்ட் நான் எடுக்கிறேன், மேபி என் ஸ்கோர் 1420 ஆகலாம், 1450 ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துட்டு சரி இதுதான் என் மேக்ஸிமம், இதுக்கு மேல நான் ட்ரை பண்ண விரும்பலன்னு நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த ஸ்கோரை வச்சு உங்க 11th கிரேட் மார்க்கை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் காலேஜ். ஸோ காலேஜ் ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு 11th ஃபால்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கிரெடிட்ஸ் ஐ மீன் அப்ளை பண்றது ஓகே, பட் எப்படி இருந்தாலும் நம்ம 12th எடுக்க வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் 26 கிரெடிட் நம்ம எடுப்போம் பிரவீனா, அதுல நீங்க நோ காம்ப்ரமைஸ். அந்த 12th கிரேடுக்குரிய அந்த 8 சப்ஜெக்ட் நம்ம படிச்சே ஆகணும். பட் அதர் தேன் தட் உங்களுக்கு 11th எஸ்ஐடி ஏசிடி முடிஞ்சிடும். அந்த ப்ரெஷர் மண்டேல இருந்து ஓடிடும். அப்புறம் இந்த வாலண்டியரிங் ஹவர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சு வச்சிருப்போம். நம்ம பசங்க 10th 11th ஏபி கோர்ஸ் எடுத்து அடி வாங்கியிருப்பாங்க, அதனால 12th ஏபி கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா. Also, another thing to add there is after you apply to your colleges in the first semester of senior year, you just need to pass your second semester. Colleges at most will only see your first semester grades for senior year. After that, it's more of just like pass your classes and make sure that you're still like involved in different activities and stuff. So I like to Mr. Venkat, are you there? Harish Venkat, are we connected? So we have one more parent who was supposed to join us. I think he is in a champion கராத்தே சாம்பியன்ஷிப். ஸோ அவங்க வந்து அவங்க பசங்களை வந்து அழகா ட்ரெயின் பண்ணி ரொம்ப சின்ன வயசுலேயே கராத்தே டைக்வாண்டோ அதெல்லாம் போட்டு இப்போ எந்த அளவுக்குன்னா அவங்க பொண்ணு வந்து நேஷனல் லெவல் வின் பண்ணியிருக்கா. ஷி இஸ் இன் 7th கிரேட். யூஎஸ் நேஷனல் லெவல்ல டைக்வாண்டோல பேர் ஸ்ருதி, நம்ம ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டில தான் படிக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல டைக்வாண்டோல வின் பண்ணியிருக்கா. ஸோ அதுல வந்து ஐ சி மோர் ஆஃப் தட் பேரண்ட். இன்னும் அவங்க அப்பா வந்து இப்ப கூட அவங்க வந்து அவங்க 2 பசங்களையும் கூட்டிட்டு ஒரு கராத்தே டோர்னமெண்ட்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலி ஹி ஜாயின்ட், ஐ திங்க் ஹி லெஃப்ட். ஐ தாட் ஆஃப் ஷேரிங் ஹிஸ் இன்புட் ஆன் கராத்தே. ஸோ நம்ம கிளப்ஸ் பேசணும் இல்லைங்களா, இட்ஸ் நாட் ஒன்லி ஹஸ் டு பி கோடிங் கிளப், இட் நாட் ஒன்லி ஹஸ் டு பி சம்திங் லைக் டெக்கா, பட் அதர் தான் தட் வெளியில நிறைய இருக்கு. நீங்க கராத்தேல நீங்க டைக்வாண்டோ சம்திங் அந்த மாதிரியும். ஸோ பசங்கள் அதுதான் அந்த எலக்டிவ்ஸ் வந்து பசங்கிட்ட விட்டுறணும். அந்த கிளப் நம்ம போய் காமிச்சு, ஏன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்கே அவங்களுக்கு அதிகமா இருக்கு, அதை மீறி நம்ம அவுட் சைட் கிளப் போடுறோம். அந்த அவுட் சைட் கிளப் அவங்களுக்கு பிடிச்சா மட்டுமே தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீ ரோபோட்டிக்ஸ் தான் நீ எடுக்கணும், நீ இதுதான் கோடிங் தான் நீ எடுக்கணும், நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணோம்னா ஹி வில் நாட் டூ குட் ஜாப். ஸ்கூலும் அஃபெக்ட் ஆகும், கிளப்பும் அஃபெக்ட் ஆகும். ஸோ கிளப் நம்ம ஆக்டிவ் ஸ்கூல் ஆக்டிவிட்டி டிசைட் பண்ணும்போது பசங்கிட்ட விட்டுறோம். எஸ் அது கூட இட் இஸ் டிசைன் இன் சச் வே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதில் அவங்களால ப்ராக்ரஸ் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னா அவங்களால அதில் க்ரோ ஆக முடியாதுன்ட்டுன்னு ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கூட உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று என்ன காமிச்சுன்னா, வருஷம் முழுக்க உங்களுக்கு திட்டு விழுகும் பேரண்ட்ஸ்க்கு, உங்களால தான் என் கிரேட் குறைஞ்சிச்சு, அதாவது they will not be able to. It happened to me. நான் என் பையனை வந்து இன்ஜினியரிங் டிசைன் கோர்ஸ் எடுக்க வச்சேன். ஏன்னா நம்ம தான் ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவோமே. 9th கிரேட்ல வந்து எந்த ஐடியாவும் இல்லை, நீ சயின்ஸ்ல போறியா இதுல போறியான்னு. சரி சயின்ஸ்ல 2 எலெக்டிவ், இன்ஜினியரிங்ல 2 எலெக்டிவ், ஒண்ணு ட்ரை பண்ணுப்பான்னு சொல்லி இன்ஜினியரிங் டிசைன் நான் தான் போட்டு விட்டேன். ஏன் போட்டேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் இப்பெல்லாம் அந்த அசைன்மெண்ட்ல அவன் மார்க் குறையுதோ அப்பெல்லாம் எனக்கு திட்டு வரும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐ லாஸ்ட் திஸ் மார்க். அவனுக்கு அந்த ஃபால்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த, ஒரு சேர் பண்ண வச்சாங்க, என் ஃபால் பிரேக்கே அதுலதான் போச்சு. ஸோ அவங்க என் டிசைனிங்க்கும் என் பையனுக்கும் சம்மந்தமே கிடையாது. வி ஹாவ் டு டிரா லாட். இன்ஜினியரிங் டிசைனிங்கும் போது வரைய விட்டுட்டாங்க. லக்கிலி த டீச்சர் வாஸ் சோ குட் and everything was virtual and the teacher helped him a lot. அதனால நான் தச்சேன். ஸோ அந்த எலெக்டிவ் சூஸ் பண்ணும்போது
பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து அவங்கள பண்ண விட்டுறணும். நீ இப்போ நீ உனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஃபில் இன் பண்ணுன்னு பின்னாடி இருந்துட்டு ஓவராலா கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி நிறைய ஏபியா எடுத்து போட்டுருவாங்க, அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இந்த 6 வீக்ஸ்ல ஏபி வந்து நம்ம மாத்திக்கலாம் சொன்னீங்களா காஞ்சனா? லைக் ட்ரையல் வில் ஹேவ் அ சான்ஸ் டு சேஞ்சுங்கிற மாதிரி. அப்போ எந்த சேஞ்சஸ் அடிவாங்கதா இந்த எலெக்டிவ்ஸ் எடுக்கிறதுலாம், இல்ல அதுலலாம் டைம் ஸ்கெடியூல் கான்ஃப்ளிக்ட் வரும்? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஏபி கோர்ஸ் எடுக்கிறோம், முடியல, ரொம்ப மார்க் கம்மியாகுது அப்படிங்கும்போது அந்த 6 வீக்ஸ்ல நம்ம டிராப் முடிவு பண்றோம். ஸோ அந்த நேரம் நம்ம டிராப் பண்ணிட்டு அந்த பீரியட் நம்ம ஏதோ படிக்கணும்ல, ஸோ ஃபில் இன் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சம்பந்தமே இருக்காது. கோர் கோர்சஸ் வந்து டீச்சர் சம்மோ வில் மேனேஜ். இப்போ நீங்க அட்வான்ஸ் ஜாமெட்ரி, அட்வான்ஸ் ப்ரீ கால்க் எடுத்துட்டோம், ஆனா அட்வான்ஸ் ப்ரீ கால்க் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புட் மீ நான் லெவல் ப்ரீ கால்க்னா கண்டிப்பா கவுன்சிலர்ஸ் உள்ள அரேஞ்ச். சி நம்ம இது எப்படின்னா, இந்த கோர்ஸ் செலெக்ஷன்லாம் நம்ம டிசம்பர்லயே நமக்கு கொடுத்துட்றாங்க. we take 2 times 2 to 3 months time. ஏப்ரல்ல நம்ம அனுப்புறோம், மேல அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க 2 weeks டைம் கொடுப்பாங்க, சேஞ்ச் இருந்தா பண்ணுங்க. மேல ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட் அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்ம 9th கிரேடுக்குரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஜூன் ஜூலைல வந்து the counselors work so hard. ஏன்னா இண்டிவிஜுவலா அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஸ்கெடியூலும் பார்த்து, டீச்சர் அவைலபிலிட்டி பார்த்து, ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஹையர் பண்ணி அவங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஆகஸ்ட்ல போயிட்டு அந்த 2-3 வீக்ஸ் கழிச்சு எனக்கு இதை மாத்துங்கும் போது அப்கோர்ஸ் தே வில் ஹெல்ப் அஸ். அவங்க ஹெல்ப் பண்றது தான் இருக்காங்க. அட்வான்ஸ்ல இருந்து ஆன் லெவல் போகும், ஆனா பீரியட் மாறும். இப்போ நம்ம அட்வான்ஸ் வந்து மண்டே 4th பீரியட்னு வச்சுக்கோங்க, ஆன் லெவல் வந்து டூஸ்டே 4th பீரியடா இருக்கும். அப்போ டூஸ்டே 4th பீரியடு நம்ம ஆளுக்கு ஏதாவது ஒரு எலக்டிவ் இருக்கும், அந்த எலக்டிவ் கட் ஆகும். அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்ம அவன் டூஸ்டே 4th பீரியட் தான் எடுத்தாகணும். இப்போ நம்ம மண்டே 4th பீரியட் எடுக்கவே முடியாது, ஏன்னா அது அட்வான்ஸ். டூஸ்டே 4th பீரியட் ஆன் லெவல், டூஸ்டே 4th பீரியட் தான் அவன் எடுக்கணும். அப்போ மண்டே 4th பீரியட் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு எலக்டிவ் ஃபில் இன் பண்ணணும்ல. அது இருக்கிறதுல மொக்கையா ஏதாவது ரெஸ்லிங் கொடுப்பாங்க, சாரி ஏதாவது நம்ம பையனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு வரும், டிஃப்ரெண்டா ஏதாவது நம்ம பையனோட இன்ட்ரெஸ்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எலக்டிவ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி. ஸோ அதான் மாத்திக்கலாமேங்கிற ஒரு இதுல இருக்காம ஓரளவு 90% லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுல போட்டா மற்ற எலெக்டிவ்ஸ் அடி வாங்காம கரெக்டா போகும், அந்தந்த பார்ட்ல போகும். அண்ட் டாக் டு யுவர் சீனியர்ஸ். இப்போ நம்ம பசங்க இருக்காங்கனால நம்ம யூத் கமிட்டில ஸ்ரதா இவங்க எல்லாருமே வந்து they are part of youth committee. we have seniors to help us, guide us. ஸோ நம்ம வந்து அடுத்து இதே மாதிரி ஒரு செஷன் வந்து நம்ம அடுத்த காலேஜ் செஷன் ஒன்று பிளான் பண்ணுவோம். அது மோஸ்ட்லி வந்து காலேஜ் அப்ளிகேஷன் அண்ட் இன்டர்வியூ அந்த மாதிரி போகும். அடுத்து அது வந்து ஒரு 2 or 3 months, மோஸ்ட்லி ஜான்வரி அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். And we also, I'm planning, education committee is planning to bring some guest speakers. So நம்ம வந்து இன்னும் அந்த ACT SAT பத்தியும் அதுக்கு ஒரு செஷன் பிளான் இருக்கு. And then we also plan to do, we have plans to do about essay writing. So college application essay writing is the main thing. So இது எல்லாம் plans இருக்கு. So if you, any of you are not a member, or if you have friends who are not still a member of MTS, please talk to them. Please let them know that we have this series of college series programs planned ahead, and they can join. He has a question, Kanchana. Preeta. Yes, Priya. Preeta, right? Yes. Yeah, hi. Actually, இது வந்து ஒரு individual question because I moved from different state and my daughter was in charter school last year in 8th grade. Now we moved to Frisco ISD. So இதுல என்ன எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, last year she have a set of subjects which we cannot choose it as an elective. So அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் வந்து ஒரு செம் படிச்சாங்க, மியூசிக் தியரி ஒரு செம் படிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது whether they will consider it for this ஹை ஸ்கூல்ல வந்து அது கிரெடிட்டா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. தட் இஸ் ஒன் கொஸ்டின். அனதர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து லாட்டின் 1 படிச்சாங்க, பட் ஹியர் தே டோன்ட் ஹாவ் அ லாட்டின். ஸோ கான்சர்வேட்டிவ்ஸா வந்து 2 இது பண்றதுனால அது வந்து வேஸ்ட் ஆயிடுமா? பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் ஐ வாண்ட் டு சூஸ் இட் அக்கார்டிங்லி, அதுக்காக கேட்குறேன். ஸோ நீங்க இந்த லாங்குவேஜ்ல வந்து மோஸ்ட்லி
நிறைய இருக்கு. சைனீஸ், மாண்ட்ரின், பிரெஞ்சு, ஜெர்மன் அதெல்லாம் இருக்கு. லாட்டின் பார்த்த ஞாபகம் இல்ல. நீங்க ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி நீங்க வந்து யூ ஹாவ் டு கூகுள் ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி LOTE ப்ரோக்ராம், லாங்குவேஜ் அதர் தான் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் அப்படின்னு இல்ல நீங்க அதுல ஆக்சுவலி பிரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க இந்த வருஷம் பிரெஞ்ச் தான் சூஸ் பண்ணோம் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். ஸோ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 week before we just moved to the state, and so we have only 2 options like French and Spanish. ஸோ நாங்க பிரெஞ்சு சூஸ் பண்ணோம். பட் லாட்டின் 1 வந்து அப்போ அது கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? மாட்டாங்க, அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா இல்லதான். Okay, so fine arts and music theory, they took it in half, 1 semester and 1 semester. So அது வந்து எப்படி half credit மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? இல்ல because that is a mandatory இல்ல fine art வந்து whether they will consider it or not in Fine arts in middle school, I don't think they will accept. Middle school la வந்து you can, they will accept health, speech and world language. And math courses la algebra 1, geometry, algebra 2 adella accept பண்ணுவாங்க. Fine arts, I'm not sure. Do we have Vaishnavi or Shreyas here? I think they left. Mithun, do you have idea, will they accept a fine art course if it is taken as an elective in middle school? Will they accept that in high school? Mostly no, especially No. that goes for PE as well. It's only for like algebra 1 and Spanish classes, and this may vary by school district, but I'm fairly certain, but I'm sure for Plano ISD, and I'm fairly certain that it's the same for Frisco ISD. Yeah, அது accept பண்ண மாட்டாங்க மணி. நீங்க வந்து best நீங்க you can email the counselor and let them know. Yeah, actually உங்களுக்கு லாட்டின் வந்து if you still want to continue லாட்டின், okay, என்னோட இன்னொரு சஜஷன் என்னன்னா, 1 year படிச்சிருக்கோம் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்கும் அதர் than ஸ்கூல். யூ டோன்ட், லாட்டின்க்குன்னு ஏதாவது ஒரு கோர்சஸ் இருக்கும், அதுல நீங்க படிச்சு அது நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஷோ தட் ஆன் யுவர் ரெஸ்யூமே. சோ ஏன் நீங்க ஸ்கூலோட கம்பேர் பண்றீங்க? அந்த லாட்டினை விட்டுறாதீங்க. லைக் வாட்டோட படிச்சது இருக்கட்டும். இட் லுக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம், நல்லா இருக்குல்ல. சோ இந்த லாட்டின்ங்கிறது யாரும் அவ்வளவு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா ரெஸ்யூமேல போடும்போது அது அழகா தெரியும். அதை நீங்க விட்டுறாம அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அதுக்குன்னு ஏதாவது சர்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். நம்மள ஹிந்தி படிப்போம்ல தனியா, அந்த மாதிரி இதை நீங்க தனியா வச்சு படிச்சு அந்த சர்டிபிகேட் நீங்க ரெஸ்யூமேல போடலாம். யூ டோன்ட் வரி அபவுட் ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டில பிரெஞ்சு, ஸ்பானிஷ் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. Okay, so one more question I have. When we can start preparing for SAT? Like I don't have any idea about SAT. Don't have to worry right now. Actually SATல வந்து math and English இதெல்லாம் செக் பண்றாங்க. So mathல வந்து algebra 2 வர கான்செப்ட்ஸ், algebra 1, geometry, algebra 2 and very little bit of pre-calc டச் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 8th grade 9th gradeலயே போய் நம்ம அனுப்புறோம் SAT. அது வந்து என்ன பொறுத்தவரை we don't have to, இப்பவுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. we have time. First let the kids learn. See, SAT என்ன, how to take test தான் சொல்லி தராங்க, how we can handle a test. ஸோ அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பேக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் நம்ம அந்த டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். சில இன்ஸ்டியூட்ல வந்து மினி ஒர்க் ஷாப்னு பண்ணுவாங்க. அப்பப்போ வந்து அந்த கான்செப்ட் அதுவும் சொல்லியும் கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் தட் ஜஸ்ட் நம்ம போய் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வருவோம்னு கிடையாது. ஆனா உங்களுக்கு ஸ்கூல் மாதிரி சாப்டர் வைஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் தி கிட்ஸ் லேர்ன். அவங்க அல்ஜிப்ரா 1 படிக்கட்டும், ஜியோமெட்ரி படிக்கட்டும், அல்ஜிப்ரா 2 படிக்கட்டும். என்ன பொறுத்தவரை 9th summer அதுவே ஏர்லி தான். 10th உங்க கிட்ட மேத் ரொம்ப நல்லா பண்றாங்கன்னா யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு வரி. பட் மேத்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா நீங்க 9th summerல இருந்து ஆரம்பிக்கலாம். So last question from Padmini. Tamil language based exam, can it substitute for PE credit? அது world languageல தானே வரும்? World language. Tamil will be considered for world language credit. Okay. நீங்க அந்த 2 world language requirement இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம காமிச்சிக்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே. ஓகேங்க. Thank you so much, Kanchana. The presentation will be shared through email, correct la Kanchana? Yes, நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல எனக்கு அந்த ஒரு 30 பேரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்தது. I will share this to them. Okay, and one more thing, இந்த கொஞ்சம் feedback form அனுப்புறேன், கொஞ்சம் fill பண்ணீங்களா, it will be very useful for next session. Please take your time to fill in this feedback form.
Thank you so much, Kanchana. Thank you. Very Thanks, Dave. Thanks. Thanks for joining. Thanks for joining. Thank you. Thanks, Dave. Thank you. Thank you. Can we stop the recording, please?